ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர். ஆமென். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த அரியதோ நன்மை மிக மிக விந்தையாக அரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தூரம் பிரிந்த சியோனே படுமாமே. தூரம் பிரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி. தூரம் பிரிந்த சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மனவாட்டி ஆக்கினது என்னை. பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மனவாட்டி ஆக்கினது என்னை. துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. அப்பா, நீ பெரியவராமே. உம்மை உயர்த்துகிறோம். வானத்தை பூமி உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து பாடித்து. சிங்கார நீமாரே மங்காத உன் மனவாளன் இயேசுவனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். மங்காத உன் மனவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசு நல்லவர். அவருடைய நாமத்தை நடனத்தோடு அவரை துதிங்கள். ஹல்லேலூயா. பேரோசியுள்ள கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கர்த்தரை துதிங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காண்பவரே காப்பவரே கருணை நிறைந்தவரே. காண்பவரே காப்பவரே கருணை நிறைந்தவரே. காலமெல்லாம் வழி நடத்தும் அன்மலையே ஸ்தோத்திரம். காலமெல்லாம் வழி நடத்தும் கன்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன்.
ஆமென். நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென். வரங்களை எல்லாம் எங்களுக்கு தருபவரே, நாங்கள் வாழ்வது உமக்காக. பாடுமா? நல்லவரே, வல்லவரே, தருபவர். ஆமென். நல்லவரே, வல்லவரே, கருணை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக. வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? சொல்லுமா? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. வாழ்வு தரும், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. நடனமாடி துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி மேரி பாலா தரா பரா ஷபரா கபரி பாலா தரா பரா பரம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ பெரியவராமே, நாமே தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிகாலமே ஆராதிக்கின்றோம். ஆர்வமுடன் ஆராதிக்கின்றோம். அதிகாலமே ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். சொல்லுமா? கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனைக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி
நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவராமே. இடக்கையால் தாங்குகிறீர், இடக்கையால் தழுவுகிறீர், இடக்கையால் தாங்குகிறீர், இடக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயம் வாழ்பவரே, எனக்கு உரியவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ சொல்லுமா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. நீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. நீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவச்சி நாயகனே, நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, வீடா கண்மலையே. அவச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுமா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அப்பா, மீது கொண்ட நேசம் அது அக்கினி ஜுவாலை போன்றது. ஆமென். தண்ணீர் வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ சொல்லுமா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதை. ஆவில களி கோருங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ள தாழ்த்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே துதிக்கிறோம். மகா பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். இயேசு நல்லவர். ஆமென். ரே பிரபல தரபர கபர பலதர பரபரி பலதர ஓலோ ஃப்ரோகா பரபலதர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
bara bala dara bara kabari bala dara bari bere dere. Ora fra bara bala dara bara kabari bala dara bari bere dere. வெண்குதிரமே உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜலிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, அல்லேலுயா ஆனந்தமே, அல்லேலுயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமா ஆனந்தித்தீரே, ஆமென் ஆடி ஆனந்தித்தீரே, மன்னனேசு வருகிறானே மகிழ்ந்து பாடிடே, மணவாளன் வருகிறானே ஆயத்தப்படு, மன்னனேசு வருகிறானே மகிழ்ந்து பாடிடே, மணவாளன் வருகிறான் ஆயத்தப்படு, அல்லேலுயா ஆனந்தமே, அல்லேலுயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஹல்லேலூயா. நாம் இதை கலை கூற வேண்டிய நாள், ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள், ஹல்லேலூயா. ஓ ஆடி பாடி துதிக்க வேண்டிய நாள், மன மகிழ்ச்சி நாள். கர்த்தரை நாம் துதிப்போம், ஹல்லேலூயா. எக்கால சத்தோடு அவர் துதிப்போம். ரீகா நாஷி அந்தார வந்தோ நாஷி அந்தாரே அந்தாரவர் ரீகா மான அந்தோன வந்து பாடிடு, நீ ஆயத்தப்படு, மன்னனேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, வெண்குதிரை மேல் உலாவ வருகிற வெண்கிரீடமும் தலையில் ஜொலிக்குதே, வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், தீபானஹந்துனா பௌதாந்தர ராஷியாந்தரபா தேவனுடைய சிங்காசனத்துக்காக நாம் முழங்கால் படியிட்டு ஓ அவரை குனிந்து பணிந்து வணங்கி ஆராதிக்கும். அவர் ஒருவரே வணக்கத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே ராஜ்யங்களை ஆளுகிறார். அவருடைய ராஜ்யமே சதா காலங்களும் நிலையான ராஜ்யம். ரீபானா ஷீக பராக் பந்தர் யாந்தரவல் ரியாந்த ரஹாந்தரவா அரியாந்தர ஷீக பராக் பந்தர் யாந்த நோந்தரவல். மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லும். கைகளை உயர்த்தி அப்பாமை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபானா ஷீக பராக் பந்தர் ஹந்தோனா ரியாந்தன ஹந்தோனே மீனா யாங்க ஹந்தோரவல் ரீபானா ஹந்தோனோர் யாந்தரவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையான மத்தில மகிமை ஆடுகின்றார். ஹல்லேலூயா. ஓ அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சிவார் ஆவி கொள்வரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரேகா ரேகா நாம பிரச்சனை ஏதும் இல்லை, மீன் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதும் இல்லை, மீன் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை.
மொழி நீரஞ்சாதி பற்றுடைய எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான் ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அன்புள்ள செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார். என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். பல பல திட்டமில்லை, ஆளும் சட்டங்கள் ஏதுமில்லை. பல பல திட்டமில்லை, ஆளும் சட்டங்கள் ஏதுமில்லை. காவல்துறை இல்லை, கண்டிப்பு இல்லை, மனிதனின் ஆட்சி இல்லை. பேரானந்தம் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவின செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவின செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் எனக்கு பூமியில் எவரும் வேண்டாம். என் தேவாரின் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அல்லேலூயா. மனிதர்களின் சூழ்ச்சிகள் நிறைந்த திட்டங்கள் இல்லை, வஞ்சங்கள் இல்லை, பொய்கள் இல்லை, பொய் பரப்புரைகள் இல்லை, கலகங்கள் இல்லை, மொழி இன ஜாதி பற்று இன பாகுபாடு வேறுபாடு அது நிமித்தம் என்ற அழிவுகள் இல்லை. ஓ மிருகங்கள் மனிதர்கள் என்ற வேற்றுமை பாகுபாடில்லை, கொடூரமாக மிருகங்களை கொலை செய்யும் ஓ மனித மிருகங்கள் அங்கு இல்லை. அன்பு மொழி ஒன்றே, அங்கு இருள் இல்லை, அந்தகாரங்கள் இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்களை ஒடுக்கின்ற யாரும் அங்கு இல்லை. மனிதரை வேதனைப்படுகின்ற, கண்ணீர் விடுக்கின்ற, அவளை சாபம் அளிக்கின்ற, அவளை அழிக்கின்ற, பில்லிசனை சேனைக்கின்ற நபர்கள் யாரும் இல்லாத ஒரு ஒளிமயமான தேசத்துக்கு ஹல்லேலூயா வாழ இயேசு உங்களை அழைக்கிறாரு. இதோ இயேசு சீக்கிரம் வருகிறாரு. அவருடைய நாட்டில் வாழ ஹல்லேலூயா ஒளிமயமான வாழ்க்கை வாழ ஹல்லேலூயா. ஒடுக்கின்றவர்கள் இல்லாமல் தேவன் தாமே தாய் தேவன் தாமே எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கின்றார். ஹல்லேலூயா. இனி மரணம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி கூக்கல் இல்லை. ஹல்லேலூயா. சிங்காசன இந்த வீட்டுக்கு தேவன் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஹல்லேலூயா நாம் போக வேண்டும் என்றால் அவர் ரத்தால் கழுவப்பட வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பா ரத்தத்தால் கழுவப்பா என்னையும் என் குடும்பத்தையும் மனைவியும் என் பிள்ளைங்களையும் அப்பா தகுதியில மாற்றுங்க ராஜா. வருகையில காணப்பட அப்பா வருகிற பிரசனத்துல என்ன மகிழ்ச்சியாங்க ராஜா. அருள் அபிஷேகத்தை கொடுங்க அப்பா. அப்பா வருகையில காணப்பட கிருபை தாங்க. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல் ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் இரத்தத்தினால்
உணர்வற்ற ஜனங்கள் உணரடிட்டு தகப்பனே, வரைக்கின்ற ஆயத்தப்பட்ட தகப்பனே, இதோ நம்மை சுற்றிலும் எத்தனை அழிவுகள், எத்தனை வேதனைகள் இந்த ஜூலை மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எத்தனை அழிவுகள், எத்தனை புயல்கள், எத்தனை நிலநடுக்கங்கள், எத்தனை வெள்ளங்கள், ரஷ்யால, ஜப்பான்ல, அமெரிக்கால பல பயங்கரமான நிலநடுக்கங்கள், இதுவரை வரலாறு காணாத சென்னையில 3 நாள் தொடர்ந்து மழை, இன்னும் பயங்கர மழை சொல்லியிருக்காங்க, கனமழை. எப்படி டிசம்பர் அதே போல மிகப்பெரிய அழிவு செப்டம்பர் 15. இப்படி நம்ம சுற்றி சூழ பயங்கரமான காரியங்கள். இயேசு இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், அப்படி வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்குமே அடையாளம் என்று சீஷர்கள் கேட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைதான் உலகத்தின் முடிவு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 7 வருஷம் இந்த பூமி இராது. மனிதனுக்கென்று கனிகள் கொடுக்கின்ற மரங்கள் இருக்காது. மனிதனுக்கு நல்ல மீன்களை கொடுக்கின்ற கடல்கள் இருக்காது. மனிதனுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கின்ற தண்ணீர் குழாய்கள், இன்றைக்கு தண்ணீர் திட்டங்கள் ஒவ்வொரு ஊருக்கு செய்கிறது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இல்லாத ஒரு உலகமாக மாறும். சூரியன் இருக்காது, சூரியன் கருப்பாய் மாறிவிடும், சந்தனத்தமாக மாறும். சென்ற ஜூலை மாதத்திலே வந்த ஒரு பெரும் புயல், பெரும் வெள்ளத்தினால் அமெரிக்காவில் வந்த அந்த வெள்ளத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டது. அதில் காணப்பட்ட மேகம் எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டதோ, வானம் ஒரு சுட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் மாறும் என்று, அப்படி அந்த மேகம் ஒரு சுருள், புஸ்தக சுருள் போல் பயங்கரமாக காணப்படுது. மிக பயங்கர கனமழை, எத்தனையோ 1000 ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட அழிவுகள் நிறைந்த இந்த வேலையிலே ஹல்லேலூயா கட்டா இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அப்படி வருகின்ற அடையாளங்கள் மிக தீவிரமாக சம்பவிக்கின்றன. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை காட்டிலும் இப்போ உள்ள சூழ்நிலை மகா பயங்கரமாக இருக்கிறது. பூமி எரிச்சுகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள், வெள்ளங்கள், தண்ணீர்கள், சேதங்கள், இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார். இதோ இந்த வேலை அதிகரித்து விட்டது. ஹல்லேலூயா. நேசர் வாழ்கின்ற நாட்டில் நாம் ஆள, நேசர் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற இடத்தில் நாம் ஆள, இயேசு நம்ம அழைக்கின்ற இந்த வேலையிலே நாம் ஹல்லேலூயா கண்ணை மூடி ஒப்பு கொடுப்போம். அப்பா, அந்த வருகையின் கடைசி நொடியில் நம்ம வந்து நிற்கின்றோம். ஹல்லேலூயா. எந்த நாளும் காலங்கள் கர்த்தரை போற்றும் காலங்கள். கர்த்தருக்காக ஹல்லேலூயா நம்ம எப்பொழுதும் பாடிக்கொண்டு துதித்துக்கொண்டு வேதாசித்து கொண்டு இருந்தோமால் தேவனுக்கென்று நேரத்தை கொடுத்து, உலகத்துக்கென்று இந்த கடைசி காலங்கள் ஓடாமல் தேவனுக்கென்று ஓடி ஹல்லேலூயா அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக. இந்த இயற்கை சீற்றங்கள் வருகிறது, மின்னல்கள் பயப்படுத்துறாங்க, நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு அழிவு செப்டம்பர் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு மிகப்பெரிய எரிகள், விண்கள் பூமியை தாக்கப் போகிறது, மிகப்பெரிய அழிவு செப்டம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய கனமழை வெள்ளம் டிசம்பர்ல வந்தது மாதிரி இப்ப செப்டம்பர்ல நாள் குறிச்சிருக்காங்க. செப்டம்பர் முதல் வாரத்துல, ஆகஸ்ட் கடைசி வாரத்துல இருந்தது, செப்டம்பர் முதல் வாரம்ல மிகப்பெரிய அழிவு இருக்கிறது, மிகப்பெரிய கனமழை, மேக வெடிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வேலையிலே கத்தமலை பார்த்துட்டார். அப்படி வருகை சமீபம். ஹல்லேலூயா. ஆயத்தமாயினர்கள் வேலைக்குள்ள கூட்டி சேர்க்கின்ற காலம் வந்தது. நாம் ஆண்டவரை துதித்து பாடி பாடி சன்னிதிலே சேரப்போகின்றோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருப்பான். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவர். சொன்ன அல்லலில்லை 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 ஆனந்தமாய் பாடி. இயேசுவின் ஆளுகளை இல்லாதவங்க தான் பயப்படணும். இயேசுவின் பிரச்சனை இல்ல உலக மக்கள் பயப்படணும். இயேசுவின் பாதுகாப்பு இல்லாதவங்க தான் ஐயோ மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, ஐயோ உங்களுக்கு என்ன ஆகும் என்று. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஹல்லேலூயா இயேசு நாங்கள் மீட்கப்பட்டோம். நம்ம வீட்டை சுற்றி, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி, நம்முடைய பொருளை சுற்றி இயேசு ரத்தம் பாதுகாப்பு இருக்குமால் நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்ட வருகை வந்தால் அவர் வருகையில போ, இல்லையென்றால் கட்டங்க பூமியில் இந்த வருகின்ற இயற்கை சீற்றங்கள் கட்டணை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம்.
புதிய புதிய பாடல்களே புனிந்தே பண்களும் சேருங்களே துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதி இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை கொழுந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். சொல்லுங்க, எங்களுக்கு அல்லல் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. தூரமா நஷிகா பாரகட்டா இயேசு மேலே அன்பினால் அல்லேலூயா எல்லாற்றும் ஜெயித்தோம். சொல்லுங்க, வாயில் திறந்து சத்தமாக. உபத்திரமோ, எந்த உபத்திரமோ, எந்த வியாகுலங்களோ, எந்த பசியோ, எந்த நாசமோ, எந்த நிர்வாணமோ, எந்த பட்டயமோ, எந்த உயர்வோ, எந்த தாழ்வோ, ஓ தேவதூதர்களோ அதிகாரங்களோ எதுவுமே கிறிஸ்து மேல அன்பையும் விசுவாசம் நம்மகிட்ட ஒரு நாளும் பிரிக்க மாட்டாது. எல்லாவற்றும் மேல ஹல்லேலூயா, இது எல்லாவற்றின் மேல என் நேசர் மேல் நான் வைத்த அன்பும் என் நேசர் என் மேல் வைத்த அன்பும் ஹல்லேலூயா மாறாது. அந்த அன்பினால் நாங்கள் ஜெயித்து. சொல்லுங்க, அன்பினால் நாங்கள் ஜெயித்தோம். எதுவும் எங்களை தொடாது, எதுவும் எங்களை அசைக்காது. ஹல்லேலூயா. ரீகானா ஷீகா பரா தாரா வல்லமை இறங்கிட்ட எல்லா அப்பா தகப்பனை இப்படியோட செய்தினால் கலங்கி போயிட ஒவ்வொரு ஜனத்துக்கு கொள்ளு அப்பா நிம்மதி இறங்கட்டும் தகப்பனே. அப்பா ஒரு தைரியம் இறங்கட்டும் ராஜா. மறுமையை கொண்ட நிச்சயம் உண்டாட்டும். ரட்சிக்கூடா ஜனங்கள் இந்த நாள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அப்பா உங்க அண்டை சேட்டம் கிருபாசன் தந்தையில பல்லவத்துக்கு சேரட்டும் தகப்பனே. ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயப்படுகின்ற ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் அன்பின் ஆவியை தந்துள்ளார். அவருடைய அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், எல்லா தீமையிலே சகிக்கும், எல்லா பயத்தையும் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அன்பிலே பயமே கிடையாது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. உலகத்தோட எல்லா எந்த பாரங்களை என்னை நெருக்காதபடி, என் இருதம் தொய்வில்லாதபடி. ஹல்லேலூயா. இதில் நம்பிக்கை கொடுக்கின்ற பலமுள்ள அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி, உலகத்துல நடக்கின்ற காரியங்களை விழிப்போடு பார்க்க, தெளிந்த புத்தியோடு சிந்தித்து, எது உண்மை, எது பொய், எந்த காலம் சமீபம், எது கடைசி காலம் என்பதை உணரும் ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு அப்பா எத்தனை ஜனங்கள் என்னை விட்டு சுற்றில ஜனங்கள் பாவத்துல மாண்டு பாருங்க, அழிந்து பாருங்க, ஒவ்வொரு நொடியும் நரகத்து பாருங்க. பாவம் இனிமே என்று பாவத்தினால, பணத்தினால, அதிகாரத்தினால எனக்கு இந்த அதிகாரம் போதும், எனக்கு இந்த பதவி போதும், எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது என்று தன்னைத்தானே அதுல ஈடுபடுத்தி அந்த பொல்லாத மாயான உலகத்திலே அழிந்து போறாங்க. ஆண்டர் அறியாம, ஆண்டு அன்பை உணராம, கல்வார அன்பு பெறாம நித்திய நரகத்து நீராக, அந்திக சாட்சி நீராக தன்னை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்லுங்க, அப்பா உண்மை பற்றி அறிந்த அறிவினை கொடுத்தீங்க நன்றி சொல்லுங்க. அப்பா என்னை ரட்சித்தீங்க நன்றி ராஜா. அபிஷேகத்துக்கு நன்றி அப்பா. அன்பின் அவை கொடுத்தீங்க நன்றி ராஜா. பலமுள்ள அவை கொடுத்தீங்க நன்றி ராஜா. இளைந்த வித்தில் அவை கொடுத்தீங்க நன்றி அப்பா. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலையும் அப்பா கண்டு ராஜா எங்களை எச்சரிப்படைய செய்தீரே. நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த விந்தை அன்பு கீடா இன்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த ஆறும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். சொல்லுங்க, எந்த ஆறும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. சொல்லுங்க அப்பா,
அன்புக்கீடாக எவ்வளவு கொண்டாடுறாங்க. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. அன்பில்லாமல் இந்த பூமியில எதுவுமே மேன்மையை சொல்லுங்க. எவ்வளவுலாம் ஆஸ்தி இருந்தாலும் இந்த ஜீவன் மரித்தால் இந்த உயிர்ப்பால் எங்க இருப்பாய்? ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமே, நல்ல கரங்களை தட்டி சென்னி வீரா கை காணின்று பொங்குது துயரோடன்பு மன்னாயிரை போன்ற காட்சி நாளிலும் எங்குமே காணே. இந்த கீரிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமே, உந்தன் சிலுவையின் மேல் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். ரீபா லாபா ராகா லாபா ரீபா லாத்தா ராபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஐஸ்வர்யம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். மகிமை 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 ஐஸ்வர்யத்தினால் குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே நிறைவாகட்டும். இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல இறங்கி வரட்டும். சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். முழங்கால எலும்புகள்ல நரம்புகள்ல கைகள்ல கால்கள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா பயத்தின் கட்டுகள் உடையட்டும். பயத்தின் கட்டுகள் எரியட்டும், எரியட்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமை. ஹல்லேலூயா. நன்றிய பாறை பலபரி கபரபரதபரி பரதபரி. வல்லமை இறங்கட்டும். எல்லா இருளான காரியங்கள் மாறட்டும். ரேப்ரா கபரபரபரி கபரி பரதபரி. நன்றிய உஷப்ரா கபரபரபரி பலபர கபரி பலபரி பெரி பெரி. Jesus mighty name. Rébra kapara balabari baladarabar. Hallelujah. Yesu nallava. Rébra kapara balabarabaram. நீதிமான் தள்ளாட விட மாட்டான். நித்தமும் காத்து நடத்திடுவான். தன்னில் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். சொல்லுமா. கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தன்னில் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தன்னில் பாரத்தை வைத்து விடு. அணங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். ஆமே. பலபர கபர பலபரம.
bari bala dara bara. Olo frora bara bari bala dara bara kabari bala dara bari bede. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். ரீகாபாரா பாலாதாரா பாரா ஷபாரா காபாரி பாலா. Glory, glory, ribala tara bara shabara kabari bala tara bari kabari bala tara. Oh, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Ura fara bara kabari bala tara bara shabara kabari bala tara. Glory, glory, மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ராகாபாரா பாலாபாரி பாலா தரா bara shabara bara bala. ஒவ்வொரு மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் பாய்ந்து செல்லட்டும். ஓ, உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். உம்மை உயர்த்துகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். எல்லா மாயை கயிறுகள்லாம் எரியட்டும் அப்பா. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாயையான உலக கவலைகள், உலக இச்சைகள், மற்றவர்களை குறித்த இச்சைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ற கட்டுகள்லாம் எரியட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். நரம்புகள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும். மூளை காய்ச்சல்கள் மாறி போட்டும். மூளை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. பைல்ஸ் நோயினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். இப்போது தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். சிறுநீரகத்துல இறங்கட்டும். எல்லாம் புதுசாகட்டும். புதிய சிறுநீரகம் உருவாகட்டும். சிறுநீரகத்துல இருக்க கற்கள்லாம் எரியட்டும், எரியட்டும். எரிஞ்ச ஒண்ணெல்லாம் போட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல வியாதியோடு படுத்திருக்கிறவங்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. எந்தெந்த இடத்துல இருந்து இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ, யார் கூப்பிட்டாலும் இப்ப தொட்டு சுகமாக்குங்கப்பா. உங்க சுகமடிக்கும் வல்லமை அந்த இடத்துல பாய்ந்து செல்லட்டும். ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஜீவனதி பாயட்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் போஷிக்கிற தேவனப்பா. யார் யார் இன்னைக்கு உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ, ஏசப்பான்னு கூப்பிடுறாங்களோ, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்க. வியாதி படுக்கை மாறட்டும், மரண படுக்கை மாறட்டும், பயங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவினால் ஜெயம் எடுக்கிறோம். அபிஷேகத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே ஜெயத்தை பெற்றுக்கோங்க. நன்றி இயேசுவே. இயேசுவின் ரத்தம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. மீதியான வேலையில் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி பாடணும்? கம்பீரமா பாடணும். ஹல்லேலூயா. அழுதுட்டு பாடக்கூடாது. கம்பீரமாய் ஆனந்த சத்தத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். சொல்லுமா, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்னாடி
கம்பீரமாய் பாடுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். ரே பாலா தாரா பாரா. அவர் நாமத்தின் மகத்துவத்தை அவருடைய நாமத்தின் கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் துதியின் மகிமையை கொண்டாடுங்க. அவருடைய மகிமையை, அவர் எப்படிப்பட்ட மகிமையான தேவன். நம்முடைய தேவன் மகிமையான தேவன். வேதம் சொல்லுகிறது, கானா ஒரு திருமண வீட்டுல ஹல்லேலூயா அங்கே திராட்சரசம் காலியான போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இப்படி அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார். ஆமே, நம்முடைய தேவன் தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கு. செங்கடலை பிளந்தார். பல காரியங்கள் வேதத்துல பார்க்கிறோம். பயங்கரமான காரியங்களை செய்து அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். ஆமே, நாம் ஆண்டோடைய சமூகத்துல கம்பீரமாய் பாடி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது அவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். கானா ஒரு திருமண வீட்டுல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன். ஆமென். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க காரியத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய மகிமையை நம்ம கொண்டாடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் செய்த நன்மைகளை துதிக்கணும், அவருடைய மகிமையை கொண்டாடணும். அவர் எவ்வளவு மகிமையான தேவன். ஒரு வார்த்தையினால் வானங்களே உண்டாக்கினார். ஆமென். அநேக உலகங்களை உண்டாக்கினார். ஆமென். இதே போல எத்தனையோ உலகங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அநேக வாசஸ்தலங்களை ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தெருக்கல்ல அலையிற அந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக இந்த பூமியில அது கஷ்டப்படுது. ஒருவேளை உணவுக்காக இன்னைக்கு கல்லெறி வாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மிருகங்களுக்காகவும் கர்த்தர் ஒரு புதிய உலகத்தை வைத்திருக்கிறேன் என்று எங்களுக்கு சொன்னார், காட்டினார். அங்க பார்த்தா ஏராளமான மிருக ஜீவன்கள், நாய்கள், பல மிருக ஜீவன் அங்க சந்தோஷமா கொண்டாடுது. ஹல்லேலூயா. அங்க கவலை இல்லாம, வேதனை இல்லாம சந்தோஷமா இருக்கு, பயமே கிடையாது. இங்க பாருங்க, ரோட்ல ஒரு நாய் சும்மா குலைச்சதுன்னா உடனே கள்ள தூக்கி அடிக்கான். அவன் பிள்ளை குலைச்சதுன்னா கள்ள தூக்கி அடிப்பானா? சொல்லுங்க. ஒருத்தன் இருக்கான், பிள்ளைங்க சேட்டை பண்ணுது, உடனே கள்ள தூக்கி அடிப்பானா? அன்பா பேசுவான்ல, சேட்டை பண்ணாதன்னு. அதே போல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா போதும், அது நன்றியா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் கூட நன்றி இல்லாம இருப்பான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு விரோதமா பிள்ளைங்க எழும்புறாங்க, பிள்ளைங்களுக்கு விரோதமா பெற்றோர் எழும்புறாங்க. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம அலையிறான், பெற்றோர்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறான். ஆனா பாருங்க, அந்த மிருக ஜீவன் ஒருவேளை நீங்க சாப்பாடு கொடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பிஸ்கட் கொடுத்து பாருங்க, நன்றியா இருக்கும். ஹல்லேலூயா. அதை போய் கள்ள தூக்கி அடிச்சு அதை துன்படுத்தினா அந்த சாபம் உங்கள் தலைமுறை அவங்களை தொடர்ந்து வரும். ஆமேன். ஏன்னா கர்த்தர் திக்கற்ற பிள்ளைங்களுக்கு நீதி செய்கிற தேவன். ஆமேன். அவர் சகாயர். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? கம்பீரமா அவரை பாடணும். அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, அவர் எத்தனை மகிமை உள்ளவர். ஆமேன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மகிமையான தேவன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அவர் ஆராதிக்கும் போதெல்லாம், அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம அவருடைய மகிமையை சொல்லணும். ஹல்லேலூயா. அவருடைய துதியை சொல்லி வரணும். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல துதிக்கும் போது எப்படி துதிக்கிறான்? ஹல்லேலூயா. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பார்வோனையும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே மூழ்கடித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆமென். அவருடைய மகத்துவத்தை சொல்றான். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். பாசானின் ராஜாவாகிய யோகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் ஹல்லேலூயா
ஆண்டவருடைய மகிமையை கொண்டாடுங்க. அடுத்த வசனம். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். உம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் பயங்கரமான தேவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கள் தேவன் பயங்கரமானவர். அவருடைய மகத்துவத்தை பார்த்து சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இச்சகம் பேசி அடங்குவார்கள். இன்னைக்கு இயேசுவுக்கு விரோதமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் பேசினா, எத்தனையோ ராஜாக்கள் பேசினாங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இச்சகம் பேசி அடங்குனாங்க. ஹல்லேலூயா. ஒரு ராஜா பேசினான். பைபிள்ல பாருங்க, ஒருத்தன் பேசினான், அவருடைய தேவன் தப்புவிக்க வல்லவர்னு அவன் சொல்லிட்டு அலைறான். ஆனா அவரால முடியாது, அப்படி இப்படின்னு அவரை தூசிச்சான். ஆனா கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரே இரவுல ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேர் அழிச்சிட்டு. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு பெரிய தேவன். அவர் தம்முடைய மகிமையை கண்டு சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இச்சகம் பேசி அடங்குவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற உங்கள் சத்துருக்களை ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், இச்சகம் பேசி அடங்குவார். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? உங்களுக்கு விரோதமா முட்டை கடிதம் போடுறாங்களா? உங்களுக்கு விரோதமா யூடியூப்ல, பேஸ்புக்ல உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அன்னைக்கு தம்முடைய மகிமையை பார்த்தாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? இச்சகம் பேசி அடங்குனாங்க. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு விரோதமா பேசின அந்த சத்துருக்கள் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் இச்சகம் பேசி அடங்கினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஏன்னா கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம் தொடர்ந்து. பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு துதித்து பாடுவார்கள். சத்துருக்களை என்ன பண்ணுவார்களாம்? துதித்து பணிவார்கள். ஆண்டவரை பணிஞ்சு பூமியிலும் மீதி உள்ள எல்லா சத்துருக்களை என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு நாள் வரும், அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து பாடுவார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் தான் தேவன் என்பதை அறிந்து அவரை பணிந்து அவரை பாடுவார்கள். சொல்லுங்க, சத்துருக்கள் பணிந்து பாடுவார்கள். ஹல்லேலூயா. என கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும். இன்னைக்கு யார் ஆமீன் இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றானோ, அத வெளிநாட்டு கடவுள்னு சொல்றானோ, அவன் முழங்கால் படியிட்டு தேவனை பாடுவான். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்பினவங்க. ஹல்லேலூயா. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க. ஆனா அதே மக்கள் தான் இன்னைக்கு கடவுளை வணங்குறாங்க. ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் பைபிளை எரிச்சவர், புதிய ஏற்பாட எரிச்சவர், கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொன்னவர். அவர் கர்த்தருக்காக ஹல்லேலூயா ஒரு நாளில் தேவன் அவரை ரட்சித்தார். அவர் தேவனை பணிந்து அவரை பாடினார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் தம்முடைய கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பார்கள். ஒருவேளை இந்த பூமியில் இந்த நாட்கள்ல கூட எத்தனையோ இடங்கள்ல உலகம் எங்கும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்லி அநேகர் எழும்புறாங்க. அநேக மத தலைவர்கள் எழும்புறாங்க, தீவிரவாதிகள் எழும்புறாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் ஹல்லேலூயா அவங்க இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை வணங்குவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஒன்றுமே நிக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள், நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்திலே நடப்பிக்கும் கிரியைகளிலே
பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை வந்து வந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. வேதத்துல சீசர்கள் ஆண்டவரை பத்தி கேக்குறாங்க. அவன் சொல்றான், பிலிப்பு சொல்றான், வந்து பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை வந்து பாருங்க. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு வெளியே இருந்து சில குலைச்சிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போதுதான், அவருடைய அன்புக்குள்ள வரும்போதுதான் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிய முடியும். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். ஆமென். அவர் பயங்கரமான காரியங்களை, பூமியிலே அவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செங்கடலை பிளக்கிறார். ஆமென். பிளந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென். இன்னைக்கும் கூட எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுறோம். ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைங்கள் வாழ்க்கையில அன்பின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா எதிரிகள் முன்பாக பயங்கரமான காரியம். இன்னைக்கு பூமியில பாருங்க, பயங்கரமான கொள்ளை நோய்கள், பயங்கரமான காரியங்கள் நடக்குது. எதுக்கு? தேவன் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் போது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆமென். 2001 குஜராத்ல சொன்னாங்க, மிஷனரிகள்லாம் அந்த 1ஆம் தேதி இந்த இது குடியரசு தினத்துக்குள்ள 26ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணிடணும், குஜராத் வட இந்தியா விட்டு வெளியேறிடணும், இல்லன்னா அடிச்சு வரட்டும்னு சொன்னாங்க. ஆனா தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 2001 ஜனவரி 26 அன்னைக்கு குஜராத்ல பயங்கரமான நிலநடுக்கம். அங்க அநேகர் ஹல்லேலூயா அதுல பயந்து அன்னைக்கு ஊழியக்காரனா மாறிட்டான், மிஷனரியா மாறிட்டான். அங்க தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். கர்த்தர் எந்தெந்த இடத்துல ஜனங்கள் மோசமான காரியங்கள் செய்கிறாங்களோ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, வாயில்லாத ஜீவன்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, அங்கே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. போராகு கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கர பெரிய பெரிய வேண்டாத காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? பூமியை பிளந்து மூடி போட்டார். கூட்டத்தையே மூடிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட இயற்கை அழிவுகள் கடைசி நாட்கள்ல வருதுன்னா, இன்னைக்கு பூமியில பயங்கர தவறான காரியங்கள், வேதனையான காரியங்கள் இந்த பூமியில நடக்கு. மனுஷன் இன்னைக்கு மிருகத்தை விட மோசமா மாறிட்டான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கற்பழிக்கிறான், கொலை பண்றான். 1 பவுன் நகைக்காக முதியோர்களை கொலை பண்றான், மிருக ஜீவனை கொலை பண்ற. இப்படிப்பட்ட பொல்லாத சட்டங்கள்லாம் வர போடுறான். அருவருப்பான காரியங்கள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அவலட்சணமான காரியங்கள் பூமியில நடக்கும். எனவே தேவ கோபம் பற்றி எரிகிறது. எனவே தேவன் அப்பப்போ அங்கங்க என்ன பண்றாரு? பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல பாவம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை விலக பண்ணினாலோ, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒருத்தன் இயேசுவேன்னு கூப்பிட்டா அவனை மன்னிச்சு, ஹல்லேலூயா, அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. மன்னித்து ஏற்றுக்கொள்வார், மகனாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. புது பலன் தருகின்றார், இனி தீங்கை காண மாட்டார். ஆமென். ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென். ஆண்டவர் நினிவே பார்த்து சொன்னார், இன்னும் 40 நாள்ல இந்த நினிவே நான் அழிச்சிருவேன்னு சொன்னார். யோனா நீ போய் சொல்லுன்னு சொல்றார். அவன் போய் சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி உபாசம் இருந்து ஜெபம் பண்ணும் போது தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் மன்னித்து அவங்களுக்கு அவன் ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன அந்த நியாய தீர்ப்பை அவங்கள விட்டு எடுத்துட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு கூட்டம் கூட்டமா இருந்து தேசத்திற்காக எதற்காக ஜெபிக்கிறோம்? இந்த பூமியிலே
இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நடக்கும்போது தேவனே இரக்கம் செய்யும். அந்த மக்கள் அறியாம செய்யறாங்கப்பான்னு சொல்லி நம்ம கெஞ்சி ஜெபிக்கிறோம், பரிந்து பேசுகிறோம். எனவேதான் இன்னைக்கு பூமி இருக்குது. இவ்வளவு பாவம் பெருகி இருக்கிற சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா பூமி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பெண்கள் தெருவுல நடமாட முடியல. பெண்கள் வாழ தகுதி இல்லாத தேசம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான தேசத்துல இன்னும் நம்முடைய தேசம் இருக்குன்னா ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மணிப்பூர்ல பாருங்க, பெண்களை நிர்வாணமா கொண்டு போய் அவ்வளவு கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. பயங்கரமான காரியத்தை, இப்படி கொடுமையான மனுஷர்கள் இருக்கிறார். எனவேதான் அப்படிப்பட்ட இயற்கை அழிவுகளை வருகிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், சத்துருக்கள் ஒரு நாள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டு அவரே தேவன் என்று துதித்து பாடுவார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்கள் கர்த்தரை பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிட்டு இருக்கு, கர்த்தரையே துதி பாடுங்கள் வராது. ஆமீன். மகிழ்ச்சியோடு பாடுங்கள், பிபிஏ வராது. ஆமீன். அப்படி பாடுறாங்க. ஆனா இந்த பாட்டெல்லாம் சத்துருக்கள் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. ஆனா எவன் பரியாசம் பண்றானோ அவன் ஒரு நாள் இந்த பாட்டை பாடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன். தொடர்ந்து வாசிக்கலாம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். கடலை உலர்ந்த தலையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்து போனார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட பெரியவர்னு பாருங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஒரு பெரிய கடலை உலர்ந்த தரைய போல மாத்திட்டார். நீங்க பாருங்க, ஒரு இடத்துல மழை பெஞ்சதுன்னா அந்த கொஞ்சம் தண்ணியை எடுக்கிறதுக்கே கவர்மெண்ட் பல நாளா பாடுபடுது. ஆனா என் அப்பா ஒரு வார்த்தை, நான் ஒரு கடலையே தரைய போல, உலர்ந்த தரைய போல மாற்றிட்டார். ஆமென். அவருடைய தேவன், நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், பயங்கரமானவர். அது மட்டும் இல்ல, ஆரை எப்படி பண்ணாங்களா? கால்நடையாக கடக்க பண்ணினார். ஆமென். யோர்தானை பிளந்து அதுக்குள்ள நடக்க செய்தார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை பிளந்து ஒண்ணெல்லாம் ஆக்கி நீங்கள் அதை அடிச்சு தகர்த்து உங்களை நடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. செங்கடல் போன்ற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், அந்த பிரச்சனையை நான் ஒண்ணு இல்லாம போக பண்ணுவேன். அவ்வளவு பெரிய கடலையே வற்றி போக பண்ணினதே. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பாக இந்த மலை சமபூமியா மாறும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு முன்பாக, அபிஷேகம் பெற்ற எனக்கு முன்பாக மலைகள் மண்ணாகும். ஆமென். சமவெளியாய் மாறும். ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அது ஒண்ணு இல்லாம போயிரும். சொல்லுங்க, எனக்கு முன்பாக மலைகளை மீதித்திடுவே, பெரும் பள்ளங்காலை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. செருபாபேலுக்கு முன்பாக மலைகள் சமவெளியாய் மாறும், சமபூமியாய் மாறும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பாக உங்க பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாம போகும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமானவர். அவர் பூமியிலே பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. காற்றை தம்முடைய கரங்களிலே அடக்கி இருக்கிறார். வானங்களை ஜான் அளவால் அணைஞ்சிட்டார். ஒரு ஜான், அதுதான் அவருக்கு வானம். அப்புறம் அவருடைய கரம் எவ்வளவு பெருசு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வானத்தை அளக்க முடியுமா? வானம் அவ்வளவு பெருசு. வானத்துக்கு அளவே கிடையாது. இந்த பக்கத்துல இருந்து அந்த சைடு வரைக்கும் வானத்துக்கு முடிவே கிடையாது. அந்த வானத்தை ஆண்டவர் வந்து ஒரு ஜான், அவ்வளவுதான். அவருடைய கை அவ்வளவு எவ்வளவு பெருசு பாருங்க. அந்த கரத்துல நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த பெரிய கரத்துக்குள்ள
கர்த்தர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி யாராவது நம்மளை தொட முடியுமா? தொட முடியாது. ஹalleluya, ஆமென். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஹalleluya, அவர் பெரியவர். ஆமென். அவர் உன்னதமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரில் களி கூர்ந்தோ வாசிக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கு அரசாளுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படி அரசாளுகிறார்? வல்லமையினால். ஹalleluya, வல்லமையோடு அரசாளுகிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன். தம்முடைய வல்லமையினால் அவர் என்ன செய்யறாரு? அரசாளுகிறார். ஹalleluya. அவர் ஏதோ சாதாரணமா சும்மா உட்கார்ந்து ஒரு டம்மியா உட்கார்ந்து அரசாளல. ஹalleluya. சில கட்சியில இருப்பாங்க சில தலைவர்கள், பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தன் இயக்கிட்டு இருப்பான். சில என்ன ஆகும், சில தீவிரவாத இயக்கங்கள் அவனை இயக்கிட்டு இருக்கும். சும்மா பொம்மை மாதிரி அவங்க என்ன சொல்றானோ ஆடுவான். ஒண்ணுமே இருக்காது, பவரே இருக்காது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வல்லமையோடு அரசாடுகிறார். ஹalleluya. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் காற்றை அடக்கினார். ஹalleluya. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினார். ஹalleluya. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். ஹalleluya. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். வேதம் சொல்கிறது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் சொன்னார், ஹalleluya, அவர் எப்படி வல்லமையோடு ஆளுகிறாரோ இன்னைக்கு அதே ஆளுகையை நமக்கு கொடுத்துட்டார். நம்மை ஆள்கிறவராக தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆதாமை உண்டாக்கிட்டு சொல்றாரு, நீ இந்த பூமியை ஆண்டுகொள். ஹalleluya. அதே அதிகாரத்தை இன்னைக்கு நமக்குள்ள கொடுத்துட்டார். ஆமென். நாம் அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். ஹalleluya. நம்மள அப்படிதான் வச்சிருக்கிறார். நம்ம பயந்துட்டே இருக்க கூடாது. நான் ஒண்ணும் இல்ல, நான் தூசி குப்பன்னு சொல்லக்கூடாது. நான் வல்லமையா, அவர் எப்படி வல்லமையோடு ஆளுகிறாரோ நம்மளும் வல்லமையோடு ஆளுக செய்கிறோம். ஆமென். ஹalleluya. தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹalleluya. தங்களை உயர்த்தாது இருப்பார்கள். துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பார்கள். ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஹalleluya. நினைக்கிறோம், அநேக நேரத்துல பேசுறோம், ஆண்டவர் நம்மளை பார்க்கவே இல்லை நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமா இருக்கிறது. ஹalleluya. துரோகிகள் தன்னை உயர்த்தாதிருப்பானாக. ஹalleluya. எவனும் நம்மளை பார்த்து தன்னை உயர்த்தவே முடியாது. ஒருவேளை உங்களை பார்த்து சத்துருக்கள் சொல்லலாம், நீ ஒண்ணும் இல்ல, நான் தான் பெரியவன் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் சத்துருக்களுக்கு பதில் கொடுப்பான். அவன் எவ்வளவு நாள் தான் உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்க போறான். ஹalleluya. அன்னைக்கு கோலியாத் பேசிக்கிட்டே இருந்தான், டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருந்தான். இச்சகம் பேசி ஒரு நாள் அடங்கினான். ஹalleluya. உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள், வியாதிகள், தரித்திரம், மரணம் ஒரு நாள் இச்சகம் பேசி அடங்கும். பொல்லாத மனிதர்கள், பிசாசு, மந்திரவாதிகள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹalleluya. ஒரு நாள் கர்த்தர் அடக்குவார். ஹalleluya. அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமா இருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய கண்கள் என் மேல, ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, நன்றி அப்பா. அழகான கண்கள் என்னை
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ரேப்ராக்கா பரமா. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களே என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. நல்லா துதிங்க. எதற்காக துதிங்க? அவர் நம்மை தள்ளாட விடல. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தது, எத்தனை சத்துருக்கள் வந்தாங்க, ஆனாலும் கர்த்தர் நம்மை தள்ளாட விடாமல் உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பொல்லாத சத்துருக்கள் எழும்பி நமக்கு மாந்திரிகம் செய்து நம்ம அழிக்கணும்னு திட்டம் போட்டு செஞ்சாங்க. எத்தனையோ இடங்கள்ல போய் எவ்வளவு பணங்களை செலவு பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எனவே கர்த்தரை துதிங்கள். ஆமென். அவர் செய்த நன்மையை நினைச்சு அவர் நம்ம உயிரோட வச்சிருக்காரு. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிங்கள். ஹல்லேலூயா. அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவர் பயங்கரமான காரியங்களை செய்தபடியால் அவரை துதிங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனே எங்களை சோதித்தீர். தேவனே எங்களை சோதித்தீர். வெள்ளி புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் பாரமான நுகத்தை ஏற்றினீர். மனுஷன் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து சில சோதனை. கர்த்தர் என்ன பண்றார்? நீதிமானை சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்றான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அவர் நம்மை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் மேல வச்சிருக்கிற அன்பை அவர் சோதிக்கிறார். உண்மையா நீ என்ன நேசிக்கிறாயான்னு பாக்குறதுக்காக சில நேரத்துல சில டெஸ்ட் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். ஆனா அவன்கிட்ட ஏதாவது சில காரியங்கள் இருக்கான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதற்கு பின்னாடி கர்த்தர் அவனை எங்க கொண்டு வச்சாரு? செழிப்பான இடத்துல. ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் எப்படி வச்சாரு? செல்வ சீமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. சில சோதனை வழியா இப்போ நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். மனுஷர்கள் உங்க தலையில ஏறி மிதிச்சு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா பேசலாம், உங்களை கேவலமா பேசலாம், உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பண்ணலாம். சில நாட்கள் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் செழிப்பாக மாறுவதற்காக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் செழிப்பேன். என் வாழ்க்கை செழிக்கும், என் பிள்ளைங்க செழிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் டெஸ்ட் முடிஞ்சது. கர்த்தர் அவனை செழிப்பா மாத்திட்டார். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சோதனைக்கு பின்பாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். இந்த நெருக்கத்திலும் ஆண்டவருக்காக நீங்க உண்மையா இருக்கும்போது, கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த கொஞ்ச வருமானத்துல நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனே இல்லாம நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, செல்வ சீமானா மாத்துவாரு. உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதிலே தேவன்
மகிமை அடைகிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஹalleluya. சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். இந்நிக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையை கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாய் இடுவேன். ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஹalleluya. ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஹalleluya. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பொருத்தனை பண்ணோமோ அதை செலுத்தணும். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னோம், அதெல்லாம் நம்ம செய்யணும். ஹalleluya. இக்கட்ல பொருத்தனை பண்ணிடுவோம், ஆனா ஆண்டவர் செஞ்ச பிறகு அநேகர் மறந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு 10 குஷ்டரோகியை சுகமாக்குறாரு. அதுல ஒருத்தன் மட்டும் தான் வந்து நன்றி சொல்ல வர்றான். ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லாம் என்னது? நன்றியுள்ள இருதயம். ஹalleluya. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவர் எனக்கு ஆத்துமாவுக்கு செஞ்சத சொல்லுவேன். ஹalleluya. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஆமென். அவர் என் ஆத்துமாவுக்கு செஞ்சத நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். ஹalleluya. சொல்லுங்க. வாயை திறந்து வெக்கப்பட மாட்டேன். இன்னைக்கு அநேகர் அற்புதம் பெறாங்க, ஆனா சாட்சி சொல்றது இல்ல. ஹalleluya. ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொல்றது இல்ல, மறந்துடுறாங்க. ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார், துக்கப்படுவார். அன்னைக்கு 10 குஷ்டரோகிகளை ஆமென் சுஸ்தமாக ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஒரு அந்நியனே அல்லாமல் தேவனை மகிமைப்படுத்த ஒருத்தன் கூட இல்லையா. அன்னைக்கு 10 பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. 9 பேர் யூதர்கள், ஆனா ஒருத்தன் சமாரியன். ஆனா அந்த சமாரியன் வந்து நன்றி சொன்னான். ஹalleluya. ஆண்டவர் நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என் ஆத்துமாவுக்கு செஞ்சதை நான் சொல்லுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவர் சொன்னதை நீங்க சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க Facebookல போடலாம், போட்டு சொல்லலாம், கூட்டங்களை சொல்லலாம், மக்களுக்கு சொல்லலாம், உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செஞ்சாரு, உங்களுக்கும் செய்வார். ஹalleluya. இப்படி நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை நீங்க கடன்ல இருந்து வெளியே வந்தீங்களா, ஆண்டவர் கொண்டு வந்தாரா, கடன்ல இருக்கிற மக்களுக்கு சொல்லலாம். ஏசப்பா என் வாழ்க்கையில் இத்தனை லட்சம் கடனை மாத்தினார், உங்களுக்கும் செய்வார். ஹalleluya. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக அவர் தரித்திரமானார் என்று சொல்லி ஆண்டவருடைய கிரியைகளை சொல்லலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை நோக்கி வாயினால் கூப்பிட்டேன், அவர் நாவினால் புகழப்பட்டார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் செவி கொடுத்தார். ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை நான் வாயால கூப்பிட்டேன், அவர் என் நாவினால புகழப்பட்டார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஏசப்பா அதை தார் இதை தாருன்னு மட்டும் கேட்க கூடாது. அப்பா எனக்கு தாருன்னு சொல்லிட்டு வாயால அவரை புகழணும். ஹalleluya. அவரை எவ்வளவு புகழ முடியுமோ. நீ நல்லவர் சொல்லுங்க, நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் அழகுள்ளவர், நீர் பெரியவர். அவரை புகழணும். ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டீங்கன்னா அவரை புகழணும். ஹalleluya. தன்னையே புகழ்ந்துட்டு இருக்க கூடாது. ஹalleluya. சிலர் பாத்தீங்கன்னா ஆண்டவரை வொர்ஷிப்னு வந்துட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அவனைதான் புகழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரை புகழணும். ஹalleluya. கர்த்தரே பாடு. ஹalleluya. கர்த்தரை புகழ்ந்து பாடு. ஆமென். ஆண்டவரை வாயினால் கூப்பிட்டேன். ஆண்டவரை கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டு வாயை திறந்து நல்லா துதிங்க. ஹalleluya. அவரை புகழுங்க.
என் இருதயத்தில் அக்கிரம செயல்கள் வைத்திருந்தால் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். சிலர் அக்கிரம எண்ணத்தோட வருவான், ஆண்டவர் மேல அன்பு இருக்காது, ஆனா ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு நன்மையை பெறணும்னு மட்டும் வருவான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். உண்மையான இருதயத்தோட ஆண்டவரோட மேல உள்ள அன்போடு வரணும். 12 சீசர்கள் ஆண்டவரை உண்மையா பின்பற்றினாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் என்ன வந்தான், இவரை பின்பற்றினா என்ன ஆகும்? யூதாஸ் எப்படி வந்தான்? அவன் ஏற்கனவே அவன் ஒரு அப்படிப்பட்டவன், அந்த ஃபேமஸ் ஆகணும், நம்ம எப்படியாவது அநேக ராஜ்யங்களை ஆளுகை செய்யணும், இதெல்லாம் செய்யணும், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவன். இவர் பின்னாடி போனா என்ன ஆகும்? நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம், நம்ம ஒரு தலைவன் ஆயிரலாம், அந்த எண்ணத்தோட வந்தான். கடைசியில நாண்டுட்டு நின்று செத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றவங்க நல்ல எண்ணத்தோட, ஆண்டவர் மேல அன்போட வரணும், அன்போட வரணும். எந்த சூழ்நிலையிலும் என் அப்பாவுக்காக நான் நிற்பேன். சொல்லுங்க கரங்களை தட்டி. எந்த சூழ்நிலையிலும் என் செல்லத்துக்காக. ஹல்லேலூயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. சொல்லுமா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயம். தாவீது எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் அவனை கர்த்தரை உண்மையா பின்பற்றினான். இருதயத்தில் அக்கிரம செய்கை கிடையாது. ஆனா சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரை மறந்துட்டான். அவன் சுயநலத்துக்காக கர்த்தரை பின்பற்றான். அவன் பதவி வந்தவனே தேவனை மறந்து தன்னை பெரிய ஆளா காட்டிட்டான். ஆனா தேவன் அவனை தள்ளிட்டு அவன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற தாவீத சிங்காசனத்தில் ஏற்றிட்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், தேவன் மெய்யா என் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது எல்லா சூழ்நிலையிலும், அவன் அரசனா இருந்த போதும் சரி, அவன் வேதனையான சூழ்நிலையின் மத்தியிலும் சரி, சத்துருக்கள் அவனை கொல்ல தேடுற மத்தியிலும் சரி, அவனுடைய சொந்த மகனாகி அப்சலோம் அவனை கொல்ல தேடினான். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். ஹல்லேலூயா. இருதயத்துல ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சு. அன்பு குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு குறையவே இல்லை. ரீப்ராகா பல பர பல தரபா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா, உம்மை உண்மையா நேசிக்கிறேன் சொல்றாங்க. நல்ல வாயை திறந்து, அப்பா உம்மைய முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம் தானே, எல்லாம் நீதானே. உந்தன் அன்பு போதும், உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் செல்லம் நீர்தானையா. சொல்லுங்க, என் செல்லம் நீர்தானே. அவ்வளவுதானே? ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரேப்ராகா ஃபராபாலா தரபா. உம்முடைய சிறந்த பிரஸ்தாபத்தின் நிமித்தம், மகிமை நிமித்தம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கோடா கோடியா பெருகட்டும், அவங்க வாழ்க்கை செழிக்கட்டும்பா. இக்கட்டு நேரத்துல உமக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளை செழிப்பான இடத்துல கொண்டு விடுங்கப்பா. வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கட்டும். பிசினஸ் பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையட்டும். ஜீவன் அழியாமையெல்லாம் நிரப்புங்கப்பா. சரீரம் ஆரோக்கியமாகட்டும், இளமையாகட்டும், புதுபலத்தோடு உமக்காக ஓடட்டும். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. அந்த நாள்ல இந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.